தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோவில்பட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி கயத்தார், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளூர் தொகுதியின் செயலாளர், தலைவர், மகளிர் செயலாளர், தலைவர் நியமன மனு பெறுவதற்கான கூட்டம் மணவாள நகரில் நடைபெற்றது. திருப்பாச்சூர் தனியார் மண்டபத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் தா. பிரபுசங்கர் கலந்து கொண்டு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கருத்துரை வழங்கினார். யார் ஆட்சியில் இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும், சில அரசியல்வாதிகளால் குற்றவாளிகள் சட்ட ஓட்டையில் தப்பி விடுகின்றனர் என்று சென்னை விருகம்பாக்கத்தில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் MP செல்வகுமார் பேட்டியளித்துள்ளார். அவருடைய சகோதரிகள் பெண்கள் தான், அவர்களை பெற்றவர்கள் தாய் பெண்கள் தான், அவருடைய பிள்ளைகள் அல்லது பெண் குழந்தைகள். இதில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதல்ல, நடந்த சம்பவம், அதனுடைய குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து கடுமையான சட்டத்தை இன்னும் கடுமையாக கொண்டு வரப்பட வேண்டும். நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு இது போன்ற கலாச்சார சீரழிவுக்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குறுக்கோளிலே அரசியல் தேட வேண்டும் என்பதற்காக நடத்துகிற நாடகத்தின் காரணம்தான் குற்றவாளிகள் இன்றைக்கு அவர்கள் எளிதிலே சட்ட ஓட்டையை வைத்து தப்பித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா மற்றும் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியில் அத்துமீறலில் ஈடுபடும் திமுகவினருக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தங்களுக்கு தற்காலிக மாற்று இடம் வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் மேயர் சுந்தரிராஜா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தமிழக அரசு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இதன் முன்னதாக பள்ளிக்கு செல்லும் சாலை கரடு முரடாக இருந்ததை அடுத்து அதனை பார்வையிட்ட அவர் மாநகராட்சி நிர்வாகிகளிடம் அதனை உடனடியாக சரி செய்யுமாறு தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாஜக 3வது முறையாக வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ராஜா, இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, அது என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி தான் என கும்பகோணத்தில் பேசியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுந்தர பெருமாள் கோவில் ரயில்வே கேட்டில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற லாரி மோதியதில் மின்கம்பி அறுந்தது. இதனால் பாபநாசம் மற்றும் பண்டாரவாடியில் ரயில் நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் ரயில் பணிகள் கடும் அவதிக்குள்ளாகின. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2004 இருந்து 2006 வரையில் பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்த நாளில் இருந்து பணிவரன் முறை செய்திட வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.